சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை மதிக்காத மு.க. ஸ்டாலின். ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கை. மீண்டும் செக் வைத்த ஆர்.என். ரவி. வணக்கம் நண்பர்களே. பல்கலைக்கழக சட்டத்தில் வேந்தர் என்கிற இடத்தில் தமிழக அரசு என்று மாற்றியுள்ள மு.க. ஸ்டாலின் அதன் மூலம் துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரத்தை பெற்றிருப்பதாக செயல்பட தொடங்கினார். இதற்கு எதிராக கடந்த 2023ஆம் ஆண்டு 3 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநர் ரவி வெளியிட்ட அறிக்கை எதிராக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவில் யுஜிசி பரிந்துரை செய்யும் ஒரு உறுப்பினரை சேர்ப்பதற்கு கட்டாயமாக்கும் விதிமுறை மாநில பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தாது என்று அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் துணைவேந்தர் நியமனம் குறித்த தமிழக அரசின் இந்த சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. என்றாலும் அதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த வழக்கு விசாரணையில்தான் உள்ளது. இன்னும் தீர்ப்பு சொல்லப்படவில்லை. ஆனால் இப்போது வரை யுஜிசி தலைவர் பரிந்துரை செய்த நபர் யாரும் நியமிக்கப்படாமலேயே தமிழக அரசு தேர்வுக்குழு அமைத்திருக்கிறது. இது கவலைக்குரிய விஷயமாகும். அதோடு சுப்ரீம் கோர்ட்டில் இதுகுறித்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது டிசம்பர் 22ஆம் தேதி மாநில தேர்வுக்குழுவுக்கு தமிழக அரசு பதவி நீடிப்பு செய்துள்ளது. ஆனால் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய நபர்களை பரிந்துரை செய்ய மார்ச் 21ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது. ஆனால் தமிழக அரசு பெரியார், பாரதிதாசன் உள்ளிட்ட பல்கலைக்கழக சட்டவிரோதமாக துணைவேந்தர்களை தேர்வுக்கான பட்டியலிட்டு அவர்களிடத்தில் நேர்காணலும் நடத்தியிருக்கிறார்கள். இதுபோன்ற தேர்வு முறை சட்டப்படி நிலைத்திருக்காது. இது கண்டிப்பாக நீதித்துறையின் உத்தரவுகளுக்கு முரண்பாடாகவே இருக்கும். அதனால் இவர்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் சட்டப்படி செல்லுபடி ஆகாது. அது மட்டுமின்றி மாநில அரசுகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான நிர்வாகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு யுஜிசி தலைவரின் பிரதிநிதியை இந்த தேர்வுக்குழுவில் சேர்ப்பதற்காக நடவடிக்கைகளை பிறப்பிக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களின் ஆதாரங்களை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தவறான பாதையில் தமிழக அரசு பயணிக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை தேர்வுக்குழுக்களின் செயல்பாடுகளையும் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறியிருக்கும் ஆளுநர் ரவி, ஏற்கனவே துணைவேந்தர் நியமனத்தில் ஏகப்பட்ட முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் யுஜிசி பரிந்துரை இல்லாமல் தாமாகவே தமிழக அரசு துணைவேந்தர் தேர்வுக்கான பணிகளில் ஈடுபடுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாகும் என்றும் தமிழக அரசை எச்சரித்திருக்கிறார் ஆளுநர் ரவி. இந்த நேரத்தில் இப்படி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் மு.க. ஸ்டாலினுக்கு உத்தரவு கொடுக்காத போதும் தேர்தல் முடிவு கொண்டிருப்பதால் துணைவேந்தர் நியமனத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக இப்படி அத்துமீறி களமிறங்கி இருக்கிறது. இப்படிதான் கருணாநிதி ஆட்சி காலத்தில் துணைவேந்தர் நியமனங்களில் கோடி கோடியாக வாங்கினார்கள். அதனால்தான் அந்த நியமனத்தை ஆளுநர் ரவியிடம் கொடுக்க மாட்டேன் என்று தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் மு.க. ஸ்டாலின். அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். ஆனால் தற்போது அது குறித்த வழக்கு விசாரணை நடக்கும் நிலையில் கூட சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் துணைவேந்தர் நியமனத்தில் வசூல் வேட்டை நடத்த திமுக இறங்கிவிட்டது என்று அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு எதிரொலி. வக்ஃப் வாரியத்துக்கு மத்திய அரசு வைத்த அதிரடி செக். நாடு முழுக்க உள்ள இஸ்லாமியர்களின் வக்ஃப் வாரிய சொத்துகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் அரசு நிலங்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் சொத்துகளும் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதையடுத்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு பலரது சொத்துக்கள் மீட்கப்பட்டது. இப்படி ஏராளமான புகார்கள் குவிந்ததை அடுத்து மத்திய அரசு வக்ஃப் வாரிய சொத்து நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறியது. அதோடு உமித் என்கிற ஒரு புதிய வெப்சைட்டை தொடங்கி அதில் வக்ஃப் வாரியத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் பதிவேற்றம் செய்யுமாறு உத்தரவிட்டது. இது வக்ஃப் வாரியத்துக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. இப்படி அனைத்து சொத்து விவரங்களையும் வெப்சைட்டில் பதிவிட்டால் அதன் உண்மைத்தன்மையை மத்திய அரசு கண்டறிய தொடங்கிவிடும். ஏதேனும் சட்டவிரோதமான அரசு நிலங்கள் அதில் இடம்பெற்றிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அதில் வக்ஃப் வாரிய நிலங்களை பதிவிடாமல் காலதாமதம் செய்து வந்தார்கள். கடந்த ஜூலை மாதமே இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் அனைத்து சொத்துக்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு காலக்கெடு விதித்திருந்தது. அது மட்டுமின்றி அந்த காலகட்டத்திற்குள் பதிவு செய்யப்படாத வக்ஃப் வாரிய சொத்துக்கள் சர்ச்சைக்குரியதாகவும் சட்டவிரோதமாக அபகரிக்கப்பட்டதாகவும் கருதப்படும் என்றும் கூறியிருந்தது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தை நாடிய வக்ஃப் வாரியம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் அனைத்து சொத்துக்களையும் பதிவு செய்வது சாத்தியமில்லை என்று முறையிட்டது.
அதோடு கூடுதல் கால அவகாசம் கேட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். என்றாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு வக்புக் வாரிய சொத்துக்களை இணையத்தில் பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை இதற்கு மேலும் நீடிக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இவ்வளவு காலக்கெடு கொடுத்த பிறகும் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் அந்த சொத்துக்கள் ஏதோ குளறுபடி இருக்கிறது, அதனால் அதை மறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றுதான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நீதிபதிகள் அதிரடியாக அறிவித்தார்கள். இந்த நிலையில் நேற்று மத்திய அரசு ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் உமித் என்கிற இணையதளத்தை தொடங்கி இருப்பதோடு அதில் 2 புதிய டிஜிட்டல் தொகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள். இதன் மூலம் வக்புக் வாரிய சொத்துக்களை எளிதாக பதிவேற்றம் செய்ய முடியும், புதிய சொத்துக்களையும் இணைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்படி ஒரு இணையத்தை மத்திய அரசு அறிவித்த போதிலும் அதில் ஆர்வம் காட்டாமல் வக்புக் வாரியம் பின்வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தங்களது சொத்துக்களில் முறைகேடு இருப்பதாக மத்திய அரசுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் இதுபோன்ற உமித் என்கிற பெயரில் ஒரு இணையத்தை தொடங்கி அதே தங்களை பதிவு செய்ய வைத்து மொத்தமாக தங்களை அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். இந்த வெப்சைட்டின் மூலம் வக்புக் வாரியத்தை மொத்தமாக மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர திட்டம் தீட்டுகிறார்கள் என்று அவர்கள் கடுமையாக அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, அரசியல் ஆதாயத்திற்காக ஆரியர் திராவிடர் என்று நாட்டை துண்டாடுவதா? மு.க. ஸ்டாலினை எச்சரித்த நிர்மலா சீதாராமன். கடந்த 25ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் பேசும்போது மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது. பாஜகவின் டபுள் இன்ஜின் அரசு தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஓடாது. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலானது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையிலான போர். ஆரியத்தை கண்டிப்பாக திராவிடர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பேசியிருந்தார். இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், திமுக தங்களது நிலைப்பாட்டிலிருந்து இப்போது வரை மாறவில்லை. பிரிவினைவாத சிந்தனை என்பது அவர்களின் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதோடு எப்போதுமே தமிழ்நாட்டை இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிப்பதுதான் இவர்களது அரசியல். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை விரும்பவில்லை. இப்போதைய மக்களை இதுபோன்று பிரிவினைவாதம் பேசி தங்கள் பக்கம் திமுக இழுக்க முடியாது. கடந்த காலங்களில் திமுகவின் இந்த ஆரிய திராவிட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இந்த முறை அவர்களுக்கு எதிராகவே திரும்ப போகிறது. இதை மு.க. ஸ்டாலின் கண்கூடாக பார்ப்பார். மத்திய அரசுக்கு மட்டுமின்றி மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர்களுக்கும் தேசப்பற்று என்பது இருக்க வேண்டும். அரசியலுக்காக மற்ற கட்சிகளை விமர்சிக்கலாம், ஆனால் மக்களை துண்டாடக்கூடாது. இப்படிப்பட்ட பிரிவினைவாத அரசியலை மு.க. ஸ்டாலின் விட்டுவிட வேண்டும். அதோடு மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதாக மு.க. ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் பல அரிய நன்மைகள் உள்ளன. அதிவேக ரயில்கள் மட்டுமின்றி பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். வர்த்தக நிறுவனங்கள் வளர்ச்சி பெறப் போகின்றன. விலைவாசி குறையப் போகிறது. அப்போதுதான் இந்த பட்ஜெட் எவ்வளவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் திமுகவின் இந்த விமர்சனம் என்பது நீண்ட காலம் நீடிக்காது. இந்திய மக்கள் கொண்டாடக்கூடிய மத்திய பாஜக மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் பிரிவினைவாதம் பேசும் திமுகவின் இந்த பிரச்சாரம் மக்களிடையே எடுபடாது என்று தெரிவித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன்.